வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கூட்டுறவுத்துறையோட அம்சங்கள் பற்றிய முக்கியமான கேள்விகள்லாம் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து போயிடுறேன். அதாவது நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா, அறிவியல் மேலாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்ரி ஃபாயல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. இது வந்து இவங்க நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அஃபிஷியலா குடுத்த ஆன்சர் கீ தான். பட் அஃபிஷியல் ஆன்சர் கீலயுமே ஏதாவது 1 ஆர் 2 மிஸ்டேக் வரும் இல்லையா? அதுபோல இது மிஸ்டேக் ஆயிருக்கலாம். இதுபோல வீடியோஸ் வந்து நான் ஃபுல்லா அஃபிஷியல் கீயோட சேர்த்து தான் போட்டுட்ருக்கேன். அதனால தான் அந்த டிக் கூட அவங்க போட்டத தான் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதில ஏதாவது டவுட் இருக்கு, இல்லன்னா வேறன்னா நீங்க பதிவிடுங்க. ஏன்னா நேத்து பதிவிட்டதுனால தான் அதையும் நான் செக் பண்ணேன். கோஆப்பரேட்டிவ் பத்தி நான் தான் இப்ப ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்க தாராளமா பதிவிடலாம். ரெஃபரன்ஸோட கொஞ்சம் பதிவிடுங்க. இப்ப இதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் சொல்லிர்றேன். அதாவது ஹென்றி ஃபாயல் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேலாண்மை செயல்முறையின் தந்தை. மேலாண்மையின் இங்க ஒரு வேர்ட் சேர்த்துக்கணும். செயல்முறையின் தந்தை. அவரு தான் ஹென்றி ஃபாயல். இத விட்டுருங்க. மேலாண்மையின் செயல்முறையின் தந்தை ஹென்றி ஃபாயல். அப்ப இது யாருன்னு பார்க்கலாம். அறிவியல் மேலாண்மையின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட்ரிக் டைலர். டெய்லர் தான் கரெக்டான விடை. அறிவியல் மேலாண்மையின் தந்தை ஃப்ரெட்ரிக் டைலர் தான். ஹென்றி ஃபாயல் மேலாண்மையின் செயல்முறையின் தந்தை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சட்டம் 1983 அடிப்படையில் கூட்டுறவுத்துறையின் பொதுக்குழுவின் பங்கு எது? அதாவது கூட்டுறவுத்துறையோட பொதுக்குழு இருக்கு இல்லையா, ஜெனரல் பாடி, அதோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயக்குனர் சபையை தேர்ந்தெடுத்து முக்கிய கொள்கை முடிவுகளை எடுத்தல். இயக்குனர் சபையை தேர்ந்தெடுத்து முக்கிய கொள்கை முடிவுகளை எடுத்தல் தான் ஜெனரல் பாடியோட முக்கியமான ரோல். இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 எந்த பிரிவு வர்த்தக கட்டுப்பாடு பற்றி கூறுகிறது? இந்த 1872ஓட எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 27. இது வந்து இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு 27 வர்த்தக கட்டுப்பாடு பற்றி கூறுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 பிரிவு 137 எதை பற்றி விவாதிக்கிறது? பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை கலைத்தல். இது வந்து 2வது தடவை வருது. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இது கொடுத்துருந்தோம். அதாவது 1983 கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் இருக்கு இல்லையா, அதில் பிரிவு 137 எதை பற்றி விவாதிக்கிறதுனா, பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை கலைத்தல். ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு தனி அலுவலர் நியமிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? அதாவது தனி அலுவலர் அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர். கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் நியமிக்கிறதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க இல்லையா, கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ரெஜிஸ்ட்ரார், அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. எடைகள் மற்றும் அளவீடுகளின் தரநிலைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. ஒரு கூட்டுறவு சங்கம் இந்த உச்ச அளவு வரை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கொண்டிருக்கலாம். அன்லிமிட்டட். தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 பிரிவு 21 எதை கூறுகிறது? ஒரு சங்கத்தின் உறுப்பினர் தகுதி. இதே கேள்வியை இன்னொரு கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சங்கத்தில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி எந்த பிரிவில் குறிப்பிடப்படுகிறதுன்னு பிரிவு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். பிரிவு 21 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 பிரிவு 21 தான் ஒரு சங்கத்தின் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பிரிவை ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ க்ளூ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 21 வயசானா உறுப்பினர் ஆகலாம். அதுக்கு வயசு வேறையாக இருக்கும். நான் க்ளூக்காக சொல்கிறேன். 21 வயசு வந்து தகுதியான வயசு உறுப்பினர் ஆகிறதுக்கு. அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த பிரிவு ஞாபகம் இருக்கும். இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 2H எதை விளக்குகிறது? ஒப்பந்தம். பொருட்களின் விற்பனை சட்டம் 1930 எந்த பிரிவு பொருட்கள் என்பதை வரையறுக்கிறது? பிரிவு 2 இதுதான் பொருட்கள் என்பதை வரையறுக்கிறது. அப்போ பொருட்கள் விற்பனை சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்கலாம். இந்த 1930 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டப்பிரிவு டேஷ் இழப்பீட்டு தொகை வழங்குதல் பற்றி குறிப்பிடப்படுகிறது. 101 சட்டப்பிரிவு 101 தான் இழப்பீட்டு தொகை வழங்குதல் பற்றி குறிப்பிடப்படுகிறது. கூட்டுறவு அமைப்பின் முக்கிய மதிப்பான பண்பு எது?
டெமோக்ரசி முறை, ஜனநாயக முறை. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவின் கீழ் கலைப்பு அதிகாரி நியமனம் செய்யப்படுகிறார்? கலைப்பு அதிகாரி நியமனம் செய்யப்படுகிறார். 138(1). நிர்வாக சபை அங்கத்தினர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பூதியம் இதற்கு மேல் மிகக்கூடாது. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹானரோரியம் கொடுப்பாங்க. அது 10% மேலே மிகக்கூடாது. இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 13 இதை பற்றியது. சம்மதம். சரக்குகள் விற்பனை சட்டம் 1930 பிரிவு டேஷ் வரைகட்டு மற்றும் நம்புறுதி பற்றி குறிப்பிடுகிறது. 12 பிரிவு 12ல். கண்டிஷன் வாரண்டி பற்றி பிரிவு 12ல் தான் இருக்குது. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 வந்துச்சு இல்லையா, அதில் கண்டிஷன் வாரண்டி பற்றி 12வது பிரிவில் இருக்குது. வாழும் நபர் என்பது எல்லாமே தனிநபர், சங்கம், நிறுவனம் அனைத்தும். நீளத்தின் அடிப்படை மீட்டர், அது ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீளத்தின் அடிப்படை மீட்டர். பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவைகள் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? பிரான்ஸ். இன்டர்நேஷனல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பிரான்ஸ். தேசிய கூட்டுறவு கொள்கையின் 2002 வந்த தேசிய கூட்டுறவு கொள்கையோட முக்கிய நோக்கம் கூட்டுறவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்துதல். பொருட்கள் விற்பனை சட்டத்தின் எந்த பிரிவு பொருட்களின் விநியோகம் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 33 தான் பொருட்களோட விநியோகம் பற்றி குறிப்பிடுகிறது. பொருட்கள் விற்பனை சட்டத்தின் கீழ் பாதையில் இருக்கும் பொருட்களை நிறுத்தும் உரிமை என்ன? வாங்குபவர் நஷ்டமடைந்தால் பாதையில் உள்ள பொருட்களை நிறுத்தும் உரிமை. 1949 ஆண்டின் வங்கியியல் நடைமுறை சட்டத்தின் எப்பிரிவு கூட்டுறவு வங்கிகளை பற்றி கூறுகிறது? செக்ஷன் 11(1). பிரிவு 11(1) தான் வங்கியியல் நடைமுறை சட்டத்தின் இந்த பிரிவு தான் கூட்டுறவு வங்கிகளை பற்றி கூறுகிறது. ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு செயலாட்சியாளர் நியமிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார். தனிநபர்கள் தங்கள் இயல்பில் மாறுபடும் சூழ்நிலைகள் மட்டுமே சொத்தை மாற்ற அதிகாரம் பெற்றுள்ளனர். இது எல்லாமே ஒரு இந்து விதவை அல்லது இந்து சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட உரிமைகள், இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவர், ஒரு இந்து தந்தை. தெரிவிப்பை ஏற்றுக்கொள்ளும் ஆள் என்பவர் வாக்குறுதி பெறுநர். சட்டத்தினால் அமல்படுத்த முடியாத உடன்பாடு செல்லாது. சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி ஸ்டேட் கவர்மெண்டால், மாநில அரசால் நியமனம் செய்யப்படுகிறார். பின்வரும் எடை கருவிகளில் எதற்கு மாதிரி அனுமதி தேவையில்லை? விட்ட தராசு, இதுக்கு மாதிரி அனுமதி தேவையில்லை. பொட்டல பொருட்கள் விதிகள் டேஷ் அல்லது அதற்கு குறைவான நிகர எடை கொண்ட பொருட்கள் அடங்கிய பொட்டலத்திற்கு பொருந்தாது. 10 கிராம் பொட்டல பொருட்கள் விதிகள் 10 கிராம் அல்லது அதற்கு குறைவான நிகர எடை கொண்ட பொருட்கள் அடங்கிய பொட்டலத்திற்கு பொருந்தாது. ரொம்ப கம்மி 10 கிராம் அப்படிங்கிறதுனால. ஒரு கூட்டுறவு சங்க உறுப்பினருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச பங்கு ஈவுத்தொகை, அதாவது ஒரு மெம்பர் ஆஃப் சொசைட்டி இருக்காங்களா அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 14%. பொட்டல பொருட்கள் விதிகளின் கீழ் நீர்ம பெட்ரோலிய வாயு விற்பனை செய்யப்பட வேண்டிய அளவு முறை கிலோகிராம். கீழ்கண்டவற்றுள் கூட்டுறவு திட்டமிடுதலுக்கு தூண்டுகோலாக அமைவது எது? அரசாங்கம். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? ராபர்ட் ஓவன். கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை ராபர்ட் ஓவன். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 எந்த பிரிவில் ஒழுங்குமுறை விதிகளை அமைக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது? 135. இதுதான் ஒழுங்குமுறை விதிகளை அமைக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடப்படுகிறதுனா 135 பிரிவில். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம், இது தானா அப்படி போட்டிருக்காங்க இல்லையா, இது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் 1983 பிரிவு, அது சட்டப்பிரிவு சாங்கிறது.
30 கீழ் நியமனம் செய்யப்படுபவர் குறைந்தது சங்கத்தின் டேஷ் உறுப்பினர்கள் முன்னிலையில் படிவம் 17 கையொப்பமிடுதல் வேண்டும். 2 உறுப்பினர்கள் முன்னிலையில் படிவம் 17 கையொப்பமிடுதல் வேண்டும். கூட்டு சொத்தில் பாகப்பிரிவினை உரிமை என்பது அத்தகைய சொத்தின் நிகழ்வாகும். வெப்பத்தின் அடிப்படை அலகு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் கெல்வின். கூட்டுறவு சங்கங்களின் முதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். முதல் சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு முதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 டேஷ் பிரிவு சங்க உறுப்பினர்களுக்கு வாக்கு பற்றி தெரிவிக்கிறது. பிரிவு 26. பிரிவு 21 சங்கத்தில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அவங்களோட வாக்கு பற்றி தெரிவிக்கிறது பிரிவு 26. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எப்பிரிவு பதிவு பெற்ற சங்கத்தின் துணை விதிகள் திருத்தம் பற்றி கூறுகிறது. துணை விதிகள் திருத்தம் பற்றி 11 கூறப்படுகிறது. தவிர்த்தகு செல்லாத ஒப்பந்தம் என்பதை வரையறுக்கும் பிரிவு எது? A contract that is voidable. இது பிரிவு 19. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி கூறுகிறது? 68வது பிரிவில் தான் நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி கூறுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இந்த விதிகள் எல்லாம் நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 13 ஏப்ரல் 1988. சொத்து பரிமாற்ற சட்டத்தின் எந்த பிரிவு பரிசு என்பதை குறிப்பிடுகிறது? பிரிவு 122 கிஃப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சொத்துக்களை பரிமாற்ற சட்டம் 1882 பிரிவு 54 எதை குறிக்கிறது? அசையா சொத்துகளின் விற்பனை பற்றி குறிப்பிடுகிறது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு நிதிகளை அங்கத்தினர்களிடையே பிரித்து கொடுத்தல் கூடாது என கூறுகிறது? 69 பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு பணிக்கொடை நிதி பற்றி கூறுகிறது? பணிக்கொடை 79. 69 பிரித்து கொடுக்கக்கூடாது, 79 பணிக்கொடை நிதி பற்றி கூறுகிறது. இந்த 69 79 ஞாபகம் வச்சுக்காங்க. உரிய வயதடையா நபரின் ஒப்பந்தம் பற்றி வரையறுக்கும் பிரிவு எது? பிரிவு 11 கான்ட்ராக்ட் ஃபார் மைனர்ஸ். இவங்களுக்கு எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 11. எந்த அமைப்பு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தினை கூட்டுறவு சங்கங்கள் பின்பற்றுவதை மேற்பார்வை செய்கிறது? கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு அங்கத்தினர்கள் பதிவேடு பற்றி குறிப்பிடுகிறது? அங்கத்தினர்கள் பதிவேடு பற்றி 46 அதில் தான் குறிப்பிடப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.